ஆயிஷா வழிநல்லானவருக்கும் பணிவான வணக்கங்கள். எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி ஷார்ட் ஃபால் பணியிடங்கள் எப்படி நிரப்பப்படுகிறதுன்ற எக்ஸ்ப்ளனேஷன். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் நமக்கு ஷெட்யூல்டு காஸ்ட்டு எஸ்சி, எஸ்சிஏன்னு அப்படி பிரிக்கிறோம். ஆதி திராவிடர் அப்படின்னு வரும்போது 18%, அதில் 15% எஸ்சிக்காகவும் 3% எஸ்சிஏக்காகவும் பிரித்து கொடுக்குறாங்க. இது கரண்ட் வேக்கன்சி ஃபில் பண்ணும்போது இந்த மெத்தட் ஃபாலோ ஆகும். கரண்ட் வேக்கன்சி ஃபில் பண்ணும்பொழுது 15 பணியிடங்கள் எஸ்சிக்கும் 3 பணியிடங்கள் எஸ்சிஏக்கு கொடுப்பாங்க. எஸ்சிஏல நமக்கு யாருமே இல்லாத பட்சத்தில் எஸ்சியிலிருந்து அங்கே ஃபில் பண்ணுவாங்க. அதேமாரி எஸ்சியில் நடுவில் இல்லை மேலே கூட எஸ்சிஏல அதிக மார்க் எடுத்தாங்கன்னா அவர்கள் இங்கே வரலாம். இது கரண்ட் வேக்கன்சி ஃபில் ஆகிற மெத்தட். ஆனால் ஷார்ட் ஃபால் வேக்கன்சியில் என்ன ஃபில் ஆகும் அப்படின்னா, ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ஒரே ஒரு டேர்ன் மட்டும்தான். ஷார்ட் ஃபால் வேக்கன்சின்னு வருவோம் ஆதி திராவிடர் அப்படின்னு வரும்போது எஸ்சி மட்டும்தான். அதில் உட்பிரிவு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்சிஏன்னு வச்சுனுப்போம். நம்மக்கிட்ட இருக்கிற கம்யூனிட்டி கார்டு எஸ்சிஏன்னு இருக்கும். ஆனால் ஷார்ட் ஃபாலில் ஃபில் பண்ணும்போது நம்மளை எஸ்சின்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓவராலாக எஸ்சி அண்ட் எஸ்சிஏ 2 கம்யூனிட்டியில் இருக்கிற, அதான் இது ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிற பிரிவினர், அந்த ஒட்டுமொத்த ரேங்கிங் ஆர்டர் எஸ்சி, எஸ்சிஏ 2 பேரையும் மதிப்பெண் அடிப்படையில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. மதிப்பெண் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு தான் ஃபில் ஆகும். இதுதான் அதோட முறை. இதற்கான எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் எனக்கு இது அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. சார் இது புரியலன்ட்டு, அதுக்காக இந்த வீடியோ ஷார்ட்டாக கொடுத்துடலான்னு இருக்கிறேன். நீங்கள் கரண்ட் வேக்கன்சியில் போகும்போது பாருங்கள், இவங்க கவிதா மிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்யூனிட்டி எஸ்சிஏ, கம்யூனிவல்ட்டோனும் எஸ்சிஏ தான் கரண்ட் வேக்கன்சியில் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ கரண்ட் வேக்கன்சி போகும்போது எஸ்சிஏவை எஸ்சிஏ தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஷார்ட் ஃபால் வேக்கன்சி, அதே சத்யா மிஸ் போய் பாருங்கள். ஷார்ட் ஃபால் வேக்கன்சி போகும்போது நம்மக்கிட்ட இருக்கிற கார்டு எஸ்சிஏன்னு இருக்கும், அருந்ததியர்னு இருக்கும். ஆனால் அது ஷார்ட் ஃபாலில் போகும்போது எஸ்சிஏன்னு சொல்ல மாட்டாங்க, எஸ்சின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லைங்களா, ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் பாருங்கள். விஜய் அப்படின்ற ஒரு சாரு எஸ்சிஏன்னு இருப்பார். ஆனால் அவர் ஷார்ட் ஃபாலில் ஃபில் பண்ணுறதுல எஸ்சின்னு தான் சொல்லுவாங்க. கன்சிடரேஷன் அதுதான். அதுக்கப்புறம் இன்னொன்று விவேக் அப்படின்னு போய் பாருங்கள். விவேக் பார்த்தீங்கன்னா அதுவும் எஸ்சின்னு இருக்கும் கம்யூனிட்டி கார்டு. ஷார்ட் ஃபாலில் ஃபில் பண்ணும்போது நம்மளை எஸ்சின்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, புரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ அப்படியே லைக் பண்ணுங்கள். ரைட் சைடில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு தகவலையும் பார்த்துடலாம். என்ன தகவல்னால், இது எல்லாமே எவிடன்ஸ் தான். இப்போ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இது நிறைய இடத்துல இருக்குது. இங்கேயும் பாருங்கள், மாலத்தின்ற சிஸ்டரை போய் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கம்யூனிட்டி கார்டு எஸ்சின்னு இருக்குது. கரண்ட் வேக்கன்சியில் அவங்கள சூஸ் பண்ணுறதுனால எஸ்சின்னு போடுவாங்க. திரும்பவும் கீழே இசைவாணின்னு பாருங்கள், அவங்களும் கம்யூனிட்டி கார்டு எஸ்சின்னு இருக்குது. கரண்ட் வேக்கன்சியில் ஃபில் பண்ணுறதுனால தான் எஸ்சியை கன்சிடரேஷன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வாங்க, இப்போ இசைவாணி, அதே இசைவாணி இவங்க என்ன பண்ணுறாங்க, எஸ்சின்னு தான் கம்யூனிட்டி கார்டு இருக்குது, அவங்க எஸ்சின்னு கன்சிடர் பண்ணால் ஷார்ட் ஃபால். ஸோ ஷார்ட் ஃபாலில் ஃபில் பண்ணும் பொழுது எஸ்சிஏ எஸ்சின்ற கிளாஸிஃபிகேஷன் கிடையாது, ஒரே ஒரு பிரிவினர் தான். ஷார்ட் ஃபால் ஃபில் பண்ணும்போது எஸ்சின்னு தான் எடுத்துப்பாங்க, மார்க் ஆர்டரில் தான் ஃபில் பண்ணுவாங்க. இதுக்கான தெளிவான எவிடன்ஸு அடுத்தடுத்த ஸ்லைடில் அப்படியே கொடுத்துறேன் பாருங்கள். இங்கே யார், அதே மாலதி மிஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கார்டு எஸ்சியில் இருக்குது, அவங்க ஷார்ட் ஃபாலில் போகும்போது எஸ்சின்னு வருது. இப்போவும் சொல்கிறேன், இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. இதை மாதிரி தகவல் தமிழ்நாடு அளவில் வேறு எந்த சேனல்லையும் வருதில்லை, ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி தான் வருதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இது என்ன புரிஞ்சுதுன்றதை கமெண்ட்டில் போடுங்க. புரிஞ்சுதுன்னு போடுங்க, புரியலைன்னா புரியலன்னு சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் கொடுத்துடலாம். இப்போ நான் சொன்ன ஒரு இது இருக்குங்க, எவிடன்ஸ் இருக்குங்களா. என்ன எவிடன்ஸ்னால், ஷார்ட் ஃபால் ஃபில் பண்ணும்போது எஸ்சி என்ற கிளாஸிஃபிகேஷன் கிடையாது, மதிப்பெண் அடிப்படையில் அவங்கள எஸ்சின்னு மட்டும் தான் கன்சிடர் பண்ண போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல கிளியராக வந்திருக்கு பாருங்கள். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு பேஜ் நம்பர் 3க்குள்ளே போங்க. பேஜ் நம்பர் 3க்குள்ளே போனீங்கன்னா அங்கே சிவஜோதின்னு இருக்காங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற கம்யூனிட்டி கார்டு எஸ்சி, அவங்கள ஷார்ட் ஃபாலில் ஃபில் பண்ணுறாங்க, அதனால் அவங்க எஸ்சி தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சத்யான்னு ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற கம்யூனிட்டி கார்டு எஸ்சியே ஷார்ட் ஃபாலில் ஃபில் பண்ணும்போது என்ன வராங்க, எஸ்சியில் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நமக்கு எஸ்சி எஸ்சிஏன்னு வரும்பொழுது மதிப்பெண் அடிப்படையில் ஒருத்தராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க, மற்றபடி இதை பிரிச்செல்லாம் போட மாட்டாங்க. இப்போ இதுவே சத்யா மிஸ்
நமக்கு 118 எடுத்திருந்தாங்கன்னா மேலே வந்துட்டுருப்பாங்க. சத்யா மிஸ் வந்து 118ன்னு எடுத்திருந்தாங்கன்னா அவங்க மேலே போயிருப்பாங்க. சிவதோஜ மிஸ் கீழே வந்திருப்பாங்க. இவங்க 2 பேருமே பாருங்கள், ஒருத்தர் எஸ்சி ஒரு எஸ்சிஏ ஷார்ட் ஃபாலில் ஃபில் பண்ணுறதுல எஸ்சின்னு தான் கன்சிடர் பண்ணுறாங்க. மதிப்பெண் ஒரே மாதிரி இருக்குது. மதிப்பெண் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இவங்களை என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பர்த் இயர் பாருங்கள். சிவஜோதி சிஸ்டர் அவங்க பார்த்தீங்கன்னா 92ல் பிறந்திருக்காங்க. அந்த சிஸ்டர் 92ல் பிறந்ததுனால தான் அவங்களோட பேர் மேலே போட்டுட்டு, சத்யா சிஸ்டர் வந்து 93ல் பிறந்திருக்காங்க. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செகண்ட் ரேங்கிங்கில் கொடுத்துட்டாங்க. இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு பேஜ் நம்பர் இங்கிலீஷ் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் பேஜ் நம்பர் 3 தான் வந்து ஷார்ட் ஃபால் வேக்கன்சியில் எஸ்சி எஸ்சியை வந்து மதிப்பெண் அடிப்படையில் ஆர்டராக ஃபில் பண்ணுறாங்கன்றதுக்கான ஸ்ட்ராங் எவிடன்ஸு. மீதி சப்ஜெக்டில் இருந்தால் சொல்லுங்கள், அதையும் நம்ம வீடியோ கொடுக்கலாம். இது ஒன்றே போதும், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பதுக்கை பதம்ன்ற மாதிரி ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ஃபில் பண்ணும் பொழுது நாம் அந்த இடத்துல 15 பணியிடங்கள் எஸ்சிக்கும் 3 பணியிடம் எஸ்சிஏக்கும் அப்படின்னு பிரிக்கக்கூடாது. கரண்ட் வேக்கன்சியில் மட்டும்தான் 15 பணியிடங்கள் எஸ்சிக்கும் எஸ்சிக்கு 3 பணியிடம் அப்படின்னு பிரித்து பார்க்கணும். ஷார்ட் ஃபாலில் ஃபில் பண்ணும் பொழுது 15 பணியிடங்கள் மட்டும்தான். ஷார்ட் ஃபாலுக்கு வந்து எஸ்சி எஸ்சிஏ ரெண்டுமே சேர்ந்து 15% தான் ஒதுக்கியிருக்காங்க. இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூல் அண்ட் ஆக்ட். அதை பற்றி பிடிஎஃப்பும் அடுத்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுதாங்க. ஸோ அந்த பர்த் இயரை வச்சு இவங்களோட ரேங்கிங் வந்து 68 69ன்னு மாறி போயிருக்கு. இதுதான் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ஃபில் பண்ணுறதுக்கான இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சரிங்களா? மேலும் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை நாள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணாதானே நான் இந்த மாதிரி தகவலாம் எடுத்துன்னு வரதுக்கு எனக்கும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும். மீண்டும் இது போன்ற தகவலோடு சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் யாதும் ஊரே யாவரும் கேளீர். மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் ஆசிரியர் மக்களே. அப்போ தான் எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகேப்பா, ஒரு தகவலை முழுமையாக ஆசிரியர்கிட்ட நம்ம கொண்டு சேர்த்துட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அடுத்த தகவல் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் தேடி கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட கொடுக்குறேன்.